வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். பாகிஸ்தானில் பல ஆண்டுகளாக செழித்து வளர்ந்த பயங்கரவாத பண்ணைகளை முற்றிலும் துடைத்தொழிப்பதே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை தொடர்பாக மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பகல்காம் படுகொலைக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் 9 இடங்களில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றொழித்ததாக தெரிவித்தார். மே 10ஆம் நாள் ஏவுகணைகள் ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் S-400 ஏவுகணை எதிர்ப்பு கருவி மூலம் பாகிஸ்தானில் தாக்குதலை இந்தியா முறியடித்ததாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிலிருந்து அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இன்பதுரை இன்று மாநிலங்களவையில் பதவியேற்றுக் கொண்டார். ராதாபுரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான இன்பதுரை மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் இன்று டெல்லியில் மாநிலங்களவை உறுப்பினராக தமிழில் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டார். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான அவமதிப்பு புகாரை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வலியுறுத்தி மதுரையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி சுவாமிநாதன் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். இந்த மனு சமூக வலைதளங்களில் பரவியதால் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிபதி சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு புகார் தெரிவித்துள்ளார். வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற நடவடிக்கைக்கு எதிராக மாவட்ட நீதிமன்ற நுழைவாயில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாஞ்சிநாதன் மீதான அவமதிப்பு புகாரை நீதிபதி சுவாமிநாதனை விசாரிக்க கூடாது என்றும் இம்மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் கொடுத்த அவதூறு வழக்கை திரும்பப் பெற கோரி தேனியில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் தொடுத்த வழக்கை திரும்பப் பெற கோரி முழக்கமிட்டனர். திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் அரங்கமன்னார் கோவில் ஆடிப்பூர திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர் இழுத்தனர். திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா ஜூலை 20ஆம் நாள் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 9ஆம் திருவிழாவான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஆண்டாளும் அரங்கமன்னாரும் எழுந்தருளினர். அமைச்சர் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். 4 வீதிகளிலும் நின்ற ஏராளமான பக்தர்கள் ஆண்டாளையும் அரங்கமன்னாரையும் தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தையொட்டி இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருவிழாவிற்கு திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர் ஆகிய ஊர்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் நந்தினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரமேரூர் தோப்பு தெருவில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றி வந்த நந்தினி கணவர் லோகேசுவுடன் வாடகை வீட்டில் குடியிருந்து வந்துள்ளார். கடந்த 1 வாரமாக மன உளைச்சலில் இருந்து வந்த நந்தினி வீட்டில் கணவர் இல்லாத நேரத்தில் மின் விசிறியில் தனது துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை கண்ட லோகேஷ் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அவரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி நந்தினி உயிரிழந்தார். திருமணமான 4 ஆண்டுகளில் பெண் உயிரிழந்தது குறித்து கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் உள்ள தள்ளுவண்டி உணவகத்தில் திடீரென தீப்பிடித்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த கொடியாத்தம் தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாரத்தில் நடைபெறும் தொடர் திருட்டுகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வந்தவாசி அருகே கொண்டையாங்குப்பத்தில் 4 வீடுகளில் புகுந்த கொள்ளையர்கள் பணம், நகை ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்த தெல்லாறு போலீசார் விரைந்து வந்து விசாரணை தொடங்கினர். திருவண்ணாமலையில் இருந்து வந்த கைரேகை வல்லுநர்களும் திருட்டு நடந்த வீடுகளில் ஆய்வு செய்தனர். இந்த ஆண்டு வந்தவாசி வட்டத்தில் நல்லூர், செட்டிக்குளம், தாளம்பூண்டி ஆகிய இடங்களில் பூட்டை உடைத்து திருட்டு நடைபெற்றுள்ளது. பர்வதம்பூண்டியில் வழிப்பறியும், மருதாடு, நாவல்பாக்கம் கோவில்களில் கலச திருட்டும் நடந்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே அரசு நடுநிலைப் பள்ளிக்கு புதிதாக வந்த தலைமை ஆசிரியரை மாற்ற கோரி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கீரமங்கலம் காசி புதுப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள்
89 பேர் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் புதிய தலைமை ஆசிரியராக நெடுவாசலைச் சேர்ந்த கருப்பையன் என்பவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். தலைமை ஆசிரியர் கருப்பையன் மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் இருந்ததால் அவர் தங்கள் பள்ளிக்கு வேண்டாம் என்று அங்கு பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் கூறி வந்தனர். இந்த நிலையில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 89 மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கு இன்று 11 பேர் மட்டும் வந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை விபத்துகள் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு 42 விழுக்காடு குறைந்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவியரை சாலை பாதுகாப்பு மன்றத்தில் இணைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டை 199 விபத்துகள் நடந்ததாகவும் இந்த ஆண்டில் இன்று வரை 103 விபத்துகள் தான் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விபத்தில்லா கன்னியாகுமரி உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 3D மேமோகிராம் வசதியுடன் மார்பக பராமரிப்பு மையத்தின் கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மார்பக பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்து பேசினார். மார்பக புற்றுநோயை தொடக்கத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் குணமாக முடியும் என்று அவர் தெரிவித்தார். மருத்துவத்துறை பெரிய அளவில் வளர்ந்தாலும் புற்றுநோய் பெரும் சவாலாகவே உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். கள்ளர் விடுதியின் பெயரை சமூக நீதி விடுதி என்று மாற்றியதை கண்டித்து தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில் கள்ளர் இளைஞர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அரசை கண்டித்தும் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கள்ளர் விடுதிகளின் பெயர் மாற்றும் அரசாணையை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு CNS அறக்கட்டளை சார்பில் பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு 10,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு 8,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு 5,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு முதல் விளையாட்டுப் போட்டிகளில் மாநில, மாவட்ட அளவில் பங்கேற்கும் மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கைவிட வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் நீதிமன்றத்தின் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உத்தரமேரூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கருணாநிதி, கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை காமராஜர் சாலையில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கற்றல் கருவிகள், ஊக்கத்தொகை, ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஜூனியர் சாம்பர் ஊடக பிரிவு தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாகேந்திர பிரபு, மண்டல தலைவர் மணிகண்டன், மண்டல இயக்குநர் மணிவண்ணன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஈசா பிரபு, மண்டல அதிகாரி நித்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஒரு குரங்குக்கு தாகம் எடுத்தபோது அங்குள்ள ஒரு வீட்டின் மாடிக்கு சென்று மனிதர்களைப் போன்று தண்ணீர் குழாயை திருப்பி தாகம் தீரும் வரை தண்ணீர் குடித்துள்ளது. இந்த காட்சியை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார். இந்த நிலையில் வனப்பகுதியில் வன விலங்குகளுக்கு ஏதுவாக அமையக்கூடிய வகையில் தொட்டிகள் அமைத்து தண்ணீர் நிரப்பி வைக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் 194வது வட்ட திமுக செயலாளர் கும்ஃபு கர்ணா, 194வது மாமன்ற உறுப்பினர் விமலா ஆகியோர் ஏற்பாட்டில் ஈஞ்சம்பாக்கத்தில் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் 600 பேருக்கு புத்தக பைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கினர். உடன் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிவேகமாக சென்ற கார் சாலையோரத்தில் உள்ள தடுப்பு சுவரில் இடித்து 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. அப்பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத நிலையில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் வாகனத்தை விபத்துக்குள்ளாக்கிய பிரவீன், சஞ்சீவி ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு காளியம்மன் கோவில் அருகே வணிக வளாக குடோனில் வைக்கப்பட்டிருந்த காலி அட்டை பெட்டிகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவலறிந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீ
வணிக வளாகத்தில் உள்ள மற்ற கடைகளுக்கும் பரவாமல் தடுத்தனர். தீயணைப்பு வீரர்களின் துரித நடவடிக்கையால் பெரும் பொருட்சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தினால் வத்தலகுண்டில் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் கடை வீதியில் இரவு நேரத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் போதையில் இங்கும் அங்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் காலை 8 மணி அளவில் பசீர் என்பவர் தனது வீட்டின் மாடிற்கு சென்ற பொழுது ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் ஜவுளி கடையின் மாடியில் உள்ள கதவின் பூட்டை உடைக்க முயன்றது தெரியவந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் இவருடன் வந்த மற்றொருவரை காணவில்லை. பின்னர் போதையில் சிக்கியவரை காவல்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அஜித்குமார் படுகொலையை கண்டித்து திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேதாஜி சுபாஷ் சேனை சமூக நல அமைப்புகள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனர் மகாராஜன், மாநில மக்கள் தொடர்பு செயலாளர் தங்கமாரி ராஜா, பூலித்தேவர், மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பவானி வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் புரட்சி பாரதம் கட்சி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்க வேண்டும், பட்டியலின மக்களின் திட்டங்களை நிறைவேற்ற நிதி ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு புகாரை கண்டித்து தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாஞ்சிநாதனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தூத்துக்குடி நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான குற்றச்சாட்டை நீதிபதி சுவாமிநாதன் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த சமூகத்தில் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் குரல் எழுப்பக்கூடிய ஒரு நேர்மையான வழக்கறிஞர். அவர் தன்னுடைய புகாரை உச்சநீதிமன்றத்திலே மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார். எனவே அதை உச்சநீதிமன்றம் விசாரிக்கின்ற வரை மதுரை உயர்நீதிமன்றத்திலே அவருக்கு எதிரான நடவடிக்கையை நீதிபதிகள் ஒத்திவைக்க வேண்டும் என்று தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். வாஞ்சிநாதன் அவர்களுக்கு தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் குமாராட்சியில் காவிரி விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பாண்டியன் கலந்து கொண்டு பேசினர். வீராணம் ஏரி வெள்ளியங்கால் ஓடையை தூர்வாரி கரையை வலுப்படுத்த வேண்டும், கொள்ளிடம் முகத்துவாரத்தில் கடல் நீர் புகுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் அன்பழகன், கௌரவ தலைவர்கள் நடராஜன் பிள்ளை, நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். டிராக்டர் மானியம் அரசியல் பாகுபாட்டோடு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த வீராணம் ஏரி பாசன பகுதிகளில் நெல்லை விட அதிக மகசூலை பெறுவது உளுந்துதான். உளுந்துதான் இந்த விவசாயிகளை பாதுகாத்து வருகிறது. அந்த உளுந்தை கொள்முதல் செய்வதற்கு இலக்கீடுகள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஏக்கருக்கு 150 கிலோ என்று நிர்ணயம் செய்யப்படுவதோடு கொள்முதல் செய்த உளுந்துக்கும் இதுவரையிலும் உரிய கிரயத்தொகை வழங்காமல் காலங்கடத்தப்படுகிறது. எனவே இதை உடனடியாக வழங்க வேண்டும். தொடர்ந்து காட்டுமன்னார் கோயில் இந்த குமராட்சி கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு அரசு எதிராக செயல்படுவையால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விரைந்து மிக பெரும் போராட்டத்தை இந்த கடலூர் மாவட்டத்தில் நடத்தும். கோவை பூ மார்க்கெட் அருகே பழமை வாய்ந்த தேவாங்க மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளி கடந்த 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு முன்னாள் மாணவர் சங்கத்தின் பொன் விழா, பொதுக்குழு கூட்டம் ஆகியவை நடைபெற்றன. இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவரும் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபருமான அழகிரி தாமோதரன் என்பவர் பள்ளி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வழங்கினர். இதனால் இவரை கல்வியாளர்கள், பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் திருப்பதி வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளின் மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தார். கோவை ஈச்சனாரி ரத்தினம் பள்ளியில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையே மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் சிபிஎஸ்இ பள்ளிகளைச் சேர்ந்த 9000 மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கோவை நகரம் விளையாட்டுத் துறையில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார்.
இதில் ஒருங்கிணைப்பாளர் மதன், செந்தில், ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளஸ்டர் 6ன்னு சொல்லி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார் 3 ஸ்டேட்டையும் சேர்ந்து இந்த கிளஸ்டர் 6ங்கிற ஃபுட்பால் டோர்னமெண்ட் சிபிஎஸ்இ நடத்துது. அது இந்த 3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்தது. இதை ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் ஹோஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களும் எங்களுக்கு இதை கொடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஆசிய அலைசறுக்கு போட்டிகள் நடைபெற உள்ளன. இப்போட்டிகள் ஆகஸ்ட் 3ஆம் நாள் முதல் 12ஆம் நாள் வரை நடக்கும். இதற்காக முதற்கட்ட பயிற்சி ஆட்டங்கள் மாமல்லபுரம் கடற்கரையில் தொடங்கியது. இதில் 20 நாடுகளைச் சேர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் பயிற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் வழங்கப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியில் உள்ள 12 வீரர்களில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆர்த்தீஸ்வரர் கோவிலில் கணேசன் தலைமையில் உழவார தூய்மை பணி நடைபெற்றது. திரு கைலாய வாத்தியங்கள் முழங்க திருமுறை ஈசனை சுமந்தும் கையில் ஏந்தியும் 4 மாட வீதிகளில் பேரணியாக சென்றனர். பின்னர் கோவிலில் உள்ள உட்பிரகாரம், வெளிப்பிரகாரத்தை சுத்தம் செய்தனர். இதையடுத்து உலக மக்கள் நலன் வேண்டியும் பன்னீர் திருமுறை பாராயணம் பாடி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த காக்கலனி பூரணம் உட்காலம்பால் உடனுரை மங்களாளக ஆகாச ஐயனார் ஆலயத்தில் 1008 கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதில் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவச்சாரியர்கள் சுமந்து வந்த புனித நீரை கொண்டு வேத மந்திரம் ஒழிக்க மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பெரியபாளையத்து பவானியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். திருவேற்காடு சுந்தர சோழபுரம் பெரியபாளையத்து பவானியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவையொட்டி பக்தர்கள் காப்பு கட்டி நோம்பிருந்து வந்தனர். ஆலயத்தின் முன்பு அக்னி குண்டத்தில் பக்தர்கள் ஊர்வலமாக வந்து ஓம் சக்தி என்ற முழக்கத்துடன் தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் ஆராதனையும் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் வரத்தூர் அம்மனம்பாக்கத்தில் உள்ள சப்த கன்னியம்மன் கோவிலில் பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் சிவன் கோவில் அருகே உள்ள தீர்த்த குளத்தில் புனித நீராடி பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து சப்த கன்னி அம்மனை வழிபட்டு தீ மிதித்தனர். பின்னர் கோவில் நிர்வாகி சக்கரவர்த்தி பக்தர்களிடம் இக்கோவிலில் தனக்கு அற்புதம் நடந்ததாகவும் சப்த கன்னியரை தரிசனம் செய்து செல்லும் பக்தர்களுக்கு நன்மைகள் நடப்பதாகவும் கூறினர். இதில் ஒரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதுப்பேட்டை சித்தி விநாயகர் ஆடிப்பூரத்தையொட்டி பெண்களின் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. சித்தி விநாயகருக்கும் அஷ்டபுஜ துர்க்கை அம்மனுக்கும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பெண்கள் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் நகர்மன்ற உறுப்பினர் சுமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் சண்முகம், குமார், மகாலிங்கம், கதிரேசன், செந்தில், அன்பழகன் ஆகியோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெண்களின் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. விரதம் இருந்த பெண்கள் பொங்கனூர் அம்மன் கோவிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பால் குடங்களை எடுத்தபடி நடுப்பேட்டையில் உள்ள நாகாளம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அங்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் தேவகி, இந்துமதி, ரேணுகா ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகி கோபாலகிருஷ்ணன் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள உடையார்குடியில் புகழ்பெற்ற மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆண்டிற்கான ஆடி மாத தீமிதி திருவிழா 20ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இரவு முத்தமிழ் மோட்டார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலச்சங்கம் சார்பில் மாரியம்மன் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மாரியம்மன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பூப்பள்ளக்கில் ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சங்கரலிங்க சுவாமி கோவிலில் ஆடி தபசு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவில் தபசு காட்சி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். அம்பாசமுத்திரத்தில் அகஸ்தியர் கோவிலில் ஆகஸ்ட் 8, 9 ஆகிய நாட்களில் தெப்ப திருவிழா நடைபெறும். இவ்விழாவின் ஏற்பாடுகளை அம்பாசமுத்திரம் சங்கரலிங்க சுவாமி கோவில், அகஸ்தியர் கோவில் அறங்காவலர்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரை அடுத்த கண்ணழம் வேங்கை அம்மன் கோவிலில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஆடி மாதம் 2ஆம் வெள்ளியில் 3 ஆண்டு ஒருமுறை நடத்தப்படும் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரெழுத்து நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவில் கண்ணளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.